தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை அடுத்துள்ள குலசேகரன்பட்டினத்தில் அமைந்துள்ள ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா திருவிழா உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் 10 நாட்கள் தசரா பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இதையொட்டி பக்தர்கள் காளி, அம்மன், கிருஷ்ணர், ராமர் மற்றும் குரங்கு, கரடி, சிங்கம், காளி, பிச்சைக்காரன், போலீஸ், விலங்குகள் உட்பட பல்வேறு வேடங்களை அணிந்து ஒவ்வொரு ஊரிலும் தசரா குழு அமைத்து தாரை, தப்பட்டம், மேளம் முழங்க பொதுமக்களிடம் பெற்ற காணிக்கையை அம்மன் உண்டியலில் போட்டு முத்தாரம்மனை வணங்கி வழிபட்டனர். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெற்றது. அப்போது முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்த்தினி கோலத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கு முன்பு எழுந்தருளினார். இதையடுத்து கடற்கரை மைதானத்தில் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓம் காளி, ஜெய் காளி என்று முழக்கம் எழுப்பினர். பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். பக்தர்கள் திருவிழா இன்று மாலை காப்பு கலைந்து செல்வதற்கு ஏற்றவாறு பாதைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.